அதிகாரப்பூர்வமாக 108 இடங்களில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது தாவேகா. 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை 17 இடங்களில் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 45 தொகுதிகளில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் குறித்தே பேச இருக்கிறோம். சார் வணக்கம். துரைபாண்டியன் சார். வணக்கம் சார். இந்த முடிவை கம்யூனிஸ்ட் பார்ட்டி எதிர்பார்த்ததா சார்? ஏன்னா சிபிஐ 2 இடத்துலையும் சிபிஎம் 2 இடங்கள்ல மட்டும்தான் லீடிங்ல இருக்காங்க. இதை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இது எதிர்பார்த்த ஒன்றா சார்? இது இல்லை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டுமல்ல, அரசியல் வட்டாரத்திலேயே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு இது. இந்த தீர்ப்பு இது பல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறது. என்ன விஷயம்னா, ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி ஒரே தேர்தலில் 2 திராவிட கட்சிகளையும் விஜய் ஒதுக்கி வச்சிட்டார். ஓகே. அதில் பல்வேறு விதமான தந்திரங்களை கையாண்டு தான் அந்த வெற்றியை அடைந்திருக்கான். குறிப்பாக அந்த ஜென்ஸி என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த இளைஞர்கள் மத்தியில் சோசியல் மீடியா, சமூக வலைதளம் முழுமையும் பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு மாற்றத்துக்கான இயக்கம் தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்திருக்கிறது. அதாவது என்னென்னா, ஒரு சரியான மாற்றத்தை நோக்கி இடதுசாரிகள் பயணப்பட்டார்கள், விடுதலை சிறுத்தைகள் பயணப்பட்டது, மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில். அதை கொண்டு போய் விஜயகாந்த் வீட்டில் விட்டு திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாற்றத்துக்கான வாய்ப்பு என்பது தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தது. ஒரு இடம் வெற்றிடமாக இருந்தால் காற்று ஏதாவது அடைச்சிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திராவிடத்துக்கு மாற்றம், அதாவது என்னென்னா இதோட முன்னேற்றத்துக்கான மாற்றம். அது டிவிக்கு ஓட்டு போடுறது இல்லை மாற்றம் நான் சொல்கிறது. இதை விட முன்னேறியதாக, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய விசிகாவுடைய தலைவர் திருமா சொன்ன மாதிரி ஒரு இடதுசாரி பார்வையோட கூடிய கட்சிகளோடு சேர்ந்து இருக்கிற ஒரு மாற்றம். சார், இந்த எலெக்ஷனே சார் தமிழ்நாடு அணி டெல்லி அணிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு செல்லப்பட்டது. கரெக்டா சார்? நான் சொல்ல ப்ளீஸ். இடதுசாரி மாற்று அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணி விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் முன்னெடுப்பில் மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது. அது விஜயகாந்தோட கூட்டணி சேர்ந்த பிறகு அது கிட்டத்தட்ட இப்போ நாம் தமிழர் கட்சி மாதிரி மாறி போச்சு. அது அப்போ மக்கள் இளைய தலைமுறை என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் எஜுகேஷன், அதாவது கணினி சம்பந்தமான கல்வியை கொடுத்தது யாரு என்பதெல்லாம் தெரியாது. டைடல் பார்க் உருவாக்குனது யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே டைடல் பார்க்கில் ஒர்க் பண்ணுறவர் தான் ஓட்டு போட்டவர் விஜய்க்கு. ஆனால் அந்த டைடல் பார்க்கை உருவாக்குனது கலைஞர் கருணாநிதி என்பது பல பேருக்கு தெரியாது. அதே போல் தமிழ்நாட்டில், அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. அது மத்திய அரசாங்கத்தின் புள்ளி விவரங்கள், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷனை தொழிலில், வேலைவாய்ப்பில், கல்வியில், அதுவும் பெண் கல்வியில், ஆரம்ப கல்வியில் என்று பயங்கரமாக முன்னேறி இருக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சாரம் என்ன நடந்தது? இது ஊழல் உள்ள ஒரு அரசாங்கம், இந்த அரசாங்கம் டெல்லியை சொல்லி எதுவாக இருந்தாலும் தப்பித்துக் கொள்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் நடந்தது. அதே மாதிரி டிவிகே தலைவர் இருக்காரு, அவர் எங்கேயும் போய் கஷ்டப்படலாம் இல்லை, எந்த போராட்டமும் நடத்தலை. இன்னும் சொல்ல போனால் பிரச்சாரத்துக்கு கூட எல்லா ஊருக்கும் போகல, சில இடங்களுக்கு தான் போனார். அது கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை கூட பாஜக எதிர்த்து பேசவே இல்லை. அவர் டார்கெட் பண்ணதெல்லாம் என்னன்னா திமுக, தீய சக்தி. ஆனா இவர் கூட இருக்கிறவங்க யார் யாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அங்கே வச்சிருக்காரு. அடையமா அதிமுக முதல்ல சிறை தண்டனைக்கு வழக்கு போட்டு சிறை தண்டனைக்குள்ளானவர் யாருன்னா செங்கோட்டையன் தான். அவர் ஜீவா போக்குவரத்து கழகத்தில் டிக்கெட்டு, கவர்மெண்ட் டிக்கெட்டுக்கு பதிலாக அவரே டிக்கெட் அடித்து விற்று அரெஸ்ட் ஆனவர். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இவர்களையெல்லாம் கூட வைத்துக்கொண்டு ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்னார். இதற்கு சமூக ஊடகங்களை முழுமையாக பயன்படுத்தினார். அந்த முழுமையாக பயன்படுத்தும் போது திராவிட கட்சிகள் கொஞ்சம் பின்னாடி இருந்துட்டாங்க, அவ்வளோதான். அதில் என்னன்னா, அதாவது பொய் வேகமாக பரவும், உண்மை காலதாமதமாக தான் போய் சேரும். இப்போ இவர் பரப்பிய சமூக ஊடக செய்திகள் எல்லாம் இளைஞர்களை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது. அந்த இளைஞர்கள் என்ன நினைச்சான், ஓ நமக்கு எதிர்காலம்னா இது மாதிரி ஒரு இடத்துல வரணும், அப்போ விஜய்க்கு வாக்களிக்கலாம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இந்த இளைஞர்களை தூண்டிய விதம், அதாவது 18லேருந்து 19 வயசு இருக்கிறவங்க எவ்வளோ பேர், 30 வயசுக்குள்ளே இருக்கவங்கன்னா 1,18,00,000 பேர் தான் இளைஞர்கள். ஆனால் இப்போ விஜய் வாங்கியிருக்கிற வாக்கு 1,38,00,000 வாக்கு. அதனால் இன்னைக்கு மெஜாரிட்டி இளைஞர்களும் பெண்களும்
அவருக்கு வாக்களித்திருக்கலாம். அப்போ என்னன்னா, பெண்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்த மாதிரி எந்த அரசாங்கம் பண்ணல. இப்போ நமக்கு பல கேள்விகள் இருக்குது, அதை விஜய்கிட்ட தான் நம்ம கேட்கணும். பெண்களுக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார்கள். அதுவும் பெண் குழந்தைகள் கல்விக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு பெண் கல்வியிலே முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு தான். அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வியில் முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு தான். இப்படிலாம் இருந்ததற்கு பிறகும் இன்னைக்கு வந்து திராவிட இயக்கத்தில் குறிப்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து இருக்கிறது. அதனால வந்து ஒரு விஷயத்தை என்ன சொல்லிடுறேன். சில பேர் என்ன சொன்னாங்க, ஆன்டி இன்கம்பன்சின்னு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்து அது வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் திமுக வந்து 76 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காது. ஓகே சார், ஓகே 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 ஓகே